வெட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் கவி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜன்னலோரம் என்ற ஹப்சா அஸ்வர் எழுதிய கவிதை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா 20ஆம் தேதி மார்ச் மாதம் மாலை 4 மணி முதல் மாவனல்லை ஜாகிரா கல்லூரி ஆரம்ப பிரிவு கேட்போர் கூடத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கல்லூரி அதிபர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அதிதிகள், நலன் விரும்பிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியின் தொகுப்பினை நேர்களுக்காக வழங்குகின்றோம். நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பதற்காக கிராத் இடம்பெற்றது. அதனை வழங்கியிருந்தார் மஃபாசா மற்றும் ரிஸ்னியா ஆகியோர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அலா அல்லதி خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். நபியே, மிக உயர்வானவனாகிய உமது இரட்சகனின் பெயரை நீர் புகழ்ந்து துதி செய்வீராக. அவன் எத்தகையவன் என்றால், அவனே படைப்பினங்கள் அனைத்தையும் படைத்து பிறகு அவற்றை செவ்வையாக்கினான். இன்னும் அவன் எத்தகையவன் என்றால், அவனே அவற்றுக்கு வேண்டிய அனைத்தையும் நிர்ணயம் செய்து பிறகு அவற்றை அடைய நேர்வழி காட்டினான். இன்னும் அவன் கிராத்தினை தொடர்ந்து வரவேற்புரை இடம்பெற்றது. வழங்கினார் மாணவி ஹனானா. அளவிலா அருளும் நிகரிலா அன்பும் இலகுமோரிரையின் இனிய பெயர் போற்றி உலகலாம் படைத்து அழகுற காக்கும் அல்லாஹ் தனக்கே புகழலாம் முறித்து வீட்டிற்கும் அவையோர்க்கு முகமன் கூறி ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவையை அலங்கரிக்க வந்திருக்கும் அதிதிகளே, ஆசிரிய பெருந்தகைகளே, அன்புள்ளங்கொண்ட பெற்றோர்களே, அரவணைக்கும் சகோதரிகளே, ஆறுயிர் தோழிகளே, வசந்த ரோஜா காற்றை ஸ்பரிசிக்க ஜன்னலோரம் வந்தவர்களே, யாவரையும் எனதுயிர் தோழியின் இதயத்தின் கணத்திலிருந்து ஊற்றெடுத்த வரிகளை கவிகளாய் வடித்து ஜன்னலோரம் எனும் மகுடம் தாங்கி இன்னும் சில பொழுதுகளில் தாங்களின் கரங்களில் தவளப்போகும் மட்டையின் முதல் நிகழ்வுகள் சார்பாய் அன்பாய் வரவேற்கின்றேன். வாழ்த்துக்கள் சொல்ல வரிகள் இல்லை எம் வண்ண ரோஜாவுக்கு, வாய்ப்புகள் யாவும் வரையளவு உயர். ஹப்சா அஸ்வர் எழுதிய ஜன்னலோரம் என்ற கவிதை தொகுப்பு நூலின் வெளியீட்டு விழாவில் தலைமையுரையினை வழங்கியிருந்தார் மாவனல்லை ஜாகிரா கல்லூரியின் அதிபர் KM ஃபௌமி அவர்கள். கௌரவ பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் அவர்களே மற்றும் பெற்றோர்களே, ஜன்னலோரம் என்ற கவிதை தொகுப்பை நூலாக ஆக்கி உருவாக்கிய அந்த மாணவியின் பெற்றோர்களே, அவர்களின் குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்களே, அன்பார்ந்த ஆசிரியர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எழுத்துன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் கடினம், கஷ்டம் என்ற ஒரு உணர்வோடு தான் நாங்கள் இருக்கோம். எமது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அல்லது ஒரு விடயத்தை பற்றி விவரிப்பதற்கு அல்லது எமது இரண்டு இடங்களை பற்றி ஒப்பிட்டு கூறுவதற்கு நாங்கள் இன்று முன் வருவதில்லை. இது எங்களுக்கு உண்மையிலே எங்கள் சமூகத்துக்குள்ள ஒரு குறைபாடுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்று சொன்னால், பத்திரிகைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் முஸ்லிம் சமூகத்துக்கென்று வெளிவருகின்ற பத்திரிகைகள் ஆக விரல் விட்டக்கூடிய பத்திரிகைகள். அதிகள் நாங்கள் பத்திரிகை என்று சொல்ல முடியாது. வாரத்துக்கு ஒன்று வருகின்றது. தினசரி பத்திரிகைகள் இல்லை என்று சொன்னால் எழுதுவதற்கு இல்லை. எழுதுவதற்கு இல்லாவிட்டால் தினசரியும் ஒரு பத்திரிகை எங்களுக்கு வெளியிடலாம். அந்த அளவுக்கு இது தினந்தோறும் வெளியிடுவதற்கு எழுத்து ஆற்றல் உள்ளவர்கள் அல்லது ஆக்கங்களை படைப்புகளை வழங்குவது. அது மாத்திரமல்ல, இந்த நவீன உலகில் எமது இலங்கையை சேர்ந்த முஸ்லிம் சமூகத்துக்கு மீடியாக்கள் குறைவு. கருத்துக்களை தெரிவிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. இன்னும் ஒரு சாராரின் மீடியாக்குள் தான் நாங்கள் இடத்தை எடுத்து நேரத்தை எடுத்து தமது கருத்துக்களை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கின்றோம். இந்த நிலை மாற வேண்டும்
அதற்கு இந்த பாடசாலைகள் இந்த இடங்களை எடுத்து இந்த மாணவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர்களுடைய அந்த ஆக்கங்களை, அவர்களுக்குரிய அந்த திறமைகளை, ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்க வேண்டும். அந்த வகையில் எமது பாடசாலை தலைமை உரையினை தொடர்ந்து ஒரு இனிமையான பாடல் இடம்பெற்றது. பாடலை வழங்கியிருந்தார் மாணவி ருஷ்தா. நண்பனே நண்பனே ஆருயிர் நண்பனே, சிறகுகள் இல்லாமலே சிகரம் தொட்டுவிடு. நண்பனே நண்பனே ஆருயிர் நண்பனே, சிறகுகள் இல்லாமலே சிகரம் தொட்டுவிடு. நண்பனே நண்பனே ஆருயிர் நண்பனே, சோகத்தை மூட்டை கட்டி வானில் போட்டுவிடு. நிலவுக்கு கால் இருக்கா, வானத்தில் நடக்கலையா, மேகத்துக்கு கை இருக்கா, நீச்சல் அடிக்கலையா, ஓடைக்கு வாய் இருக்கா, பாட்டு படிக்கலையா. நண்பனே நண்பனே ஆருயிர் நண்பனே, சிறகுகள் இல்லாமலே சிகரம் தொட்டுவிடு. நண்பனே நண்பனே ஆருயிர் நண்பனே. JM மீடியா தடைகள் பல தாண்டி வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கும் ஓர் இலத்திரனியர் ஊடக நிறுவனம். உண்மைகளை உரத்துச் சொல்ல வேண்டும் என்ற முனைப்போடு பணியாற்றும் எமக்கு தோல் தந்து துணை நிற்க வாருங்கள் தோழர்களே. உங்கள் ஊடக தேவையை பூர்த்தி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். வீடியோ ஆடியோ ப்ரொடக்ஷன்ஸ், வீடியோ டாக்குமெண்ட்ரிஸ், கான்சர்ட் வீடியோ ரெக்கார்டிங்ஸ், பிரசன்டேஷன் மேக்கிங், ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ், மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் ரெண்டிங் சவுண்ட் சிஸ்டம்ஸ், இன்னும் பல. அலையுங்கள் 0777362492 07773624492. JM மீடியா ப்ரொடக்ஷன்ஸ் மாவடல்ல. JM மீடியா, we hear your voice. Like us on Facebook. ஜன்னலோரம் நூல் வெளியீட்டு விழாவில் அடுத்ததாக பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் சகோதரர் ரிஸ்மி அவர்களின் உரை இடம்பெற்றது. எமது பாடசாலையின் அதிபர் அவர்களே, ஆசிரியர்களே மற்றும் எமது பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களே, உபகுழு உறுப்பினர்களே, பெற்றோர்களே, அன்பின் சகோதர மாணவிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். வளர்ந்தவர்கள் என்ற வகையிலே கட்டாயம் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டியது எமது கடமைகள் ஒன்று. ஏனென்றால் நாங்கள் இன்று இவ்வாறான துறைகளை தேடி அந்த துறைகளிலே ஆட்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் பல கலந்துரையாடல்களை செய்திருக்கிறோம். உண்மையிலே இந்த மாணவிக்கு எமது பாடசாலை அபிவிருத்தி குழு சார்பில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, அதிபர் சொன்னது போல் இந்த மாணவியின் இந்த ஊக்கம், இந்த முயற்சி இத்துடன் நின்று விடாமல் மேலும் மேலும் மலர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு, இந்த மாணவியின் இந்த முயற்சிக்கு பின்னால் இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள், அதிபர் உட்பட, அதிபரின் தலைமையில் இருந்த ஆசிரியர் உட்பட அனைவருக்கும் பாடசாலை அபிவிருத்தி குழு சார்பாக எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாதிரியான முயற்சியில் ஈடுபட்ட அந்த மாணவிக்கு உதவி செய்த சக மாணவர்களும் உண்மையிலே பாராட்டப்படக்கூடியவர்கள் தான். இனிவரும் காலங்களிலே பாடசாலையின் துணைக்குழுக்கள் என்ற வகையிலே எம்மளாலான அனைத்து உதவிகளையும் இவர்களுக்கு நாங்கள் செய்கின்றோம் என்ற அந்த கருத்தோடு மேலும் மேலும் இந்த சகோதரிகளின் முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த உரையினை தொடர்ந்து உத்தியபூர்வமாக ஹப்சா அஸ்வர் எழுதிய ஜன்னலோரம் என்ற கவிதை தொகுப்பு நூல் வெளியிடப்பட்டது. நூல் ஆசிரியை ஹப்சா அஸ்வர் கௌரவ அதிபர் அவர்களுக்கு நூலினை வழங்க, அவர் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளருக்கு அதனை வழங்கி உத்தியோகபூர்வமாக நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றினார் ஜாயிரா கல்லூரியின் முன்னாள் தரம் 10-11 பகுதி தலைவரும் ஓய்வு பெற்ற ஆசிரியருமான நிசார் உடையார் ஆசிரியர் அவர்கள். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன். கௌரவமிக்க அதிபர் அவர்களே, ஆசிரியர் சோதர சோதரிகளே, என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளே, அருமை மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை கூறிக்கொண்டு, என்னுடைய பாடசாலை வாழ்க்கையில், ஆசிரியர் வாழ்க்கையில் நான் கண்டிருக்கிறேன், சில மாணவர்கள் மிகவும் துடிதுடிப்பானவர்கள். அவர்கள் வந்து எங்களை துளைத்துக் கொண்டே இருப்பாங்க. அது வேணும், இது வேணும், அது என்ன, இது என்ன என்று. நாங்களும் சலிக்காமல்
கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருப்போம். ஒரு நாவல் ஒன்றை வாசிக்கும் போது சில பெற்றோர் மாணவர்களை கண்டிக்கிறாங்க. நாவல்ல உலக வாழ்க்கையை பத்தி இருக்கு. உலக வாழ்க்கையை புரிஞ்சு கொள்வதற்கு உமாவுக்கும் வாப்பாவுக்கும் சமூகத்துக்கும் மட்டும் அதை விளங்கப்படுத்த இயலாது. அதே நேரத்தில் தமிழ் மொழியும் இலக்கியம் பாடத்துல நீர் வாசித்த ஒரு நாவலுடைய விமர்சனம் என்று கேட்கும் போது நாவல் ஒன்றை வாசிக்காமல் எப்படி எழுதலாம்? ஆகவே இந்த கல்வி சம்பந்தமாக தாய் தந்தையரும் தெரிந்து கொள்ளணும், ஆசிரியர்கள் மட்டும் தெரிஞ்சு கொண்டு இயலாது. ஆகவே மாணவர்களை சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில பாடசாலையில வாழ்க்கையில எதையாவது சாதித்தோம் என்று இருக்க வேணும். இல்லை என்றால் நீங்கள் வெளியில சென்று எதை சாதித்தோம், அந்த காலத்தில் நாங்கள் பாடசாலையில் படிக்கும் போது அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்ல முடியாமல் இருக்கிறது. அந்த வகையில் இந்த மாணவியினுடைய முயற்சியை நாங்கள் பாராட்ட வேணும். கவிதைகள் எழுதுறது மிகவும் லேசானதல்ல. அதிலும் புது கவிதைகள் என்பது ஒரு புதுமையான நோக்கத்தில் புதுமையான ஒரு வடிவத்தில் வருகின்றது. புது கவிதைகள் வாரது தான் இந்த புது கவிதைக்கு முன்னோடி. ஆகவே புது கவிதை என்று எங்களுடைய பேச்சின் இடையில மாறி வாரது. ஆகவே மேலும் மேலும் எங்களுடைய தைரா கல்லூரியில் மாணவ மாணவிகள் கவிதை துறையில, கட்டுரை துறையில, பேச்சு துறையில, வேறும் பல்வேறு துறைகள் உருவாகி இந்த பாடசாலைக்கும் புகழை தேடி கொடுத்து, தன்னுடைய பெற்றோருக்கும் புகழை தேடி கொடுத்து, தான் பிறந்த ஊருக்கும் புகழை தேடி கொடுத்து சரியா வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த கவிதை எழுதுறவங்க தவறான வேலைகள் ஈடுபட மாட்டாங்க. ஏன்னா அவருடைய மனம் அவ்வாறு பண்படுறது. எனவே ஜைராவில் மேலும் மேலும் இது போன்ற மாணவிகள் பொதுவாக மாணவர்கள் உருவாக என்று கேட்டுக்கொண்டு இந்த மாணவியுடைய திறமை மேலும் மேலும் வளர வாழ்த்தி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சிறப்புரையினை தொடர்ந்து நூல் அறிமுகம் இடம்பெற்றது. அதனை வழங்கினார் மதீனா தேசிய பாடசாலையின் ஆசிரியர் ரலீன் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅத். இங்கே வருகை தந்திருக்கும் வேறு பாடசாலைகளின் ஆசிரியர் சகோதர சகோதரிகளே, நலன் விரும்பிகளே, அன்பார்ந்த மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்யாணம் என்றால் அங்கே மணப்பெண்ணும் மணமகனும் தான் பிரதானமாக காட்சியளிப்பர். மையத்து வீடு என்றால் ஜனாசா தான் அங்கே பிரதானமானவர். அதே போன்று நூல் வெளியீடு என்றால் நூல் விமர்சனம் தான் அங்கே பிரதானமானது. ஏற்கனவே நாங்கள் படித்திருக்கிறோம், காதலித்தால் கவிதை வரும் என்று. நாங்கள் எதை காதலிக்கிறோம் அதன் மீது எங்களுக்கு கவிதை வரும். தும்புத்தடியை காதலித்தவனுக்கும் கவிதை வந்த வரலாறுகளை நாங்கள் படித்துத்தான் இருக்கின்றோம். அண்மையில் நான் படித்து சுவைத்த ஒரு கவிதையிலே அந்த தும்புத்தடியை காதலித்த ஒருவன் தும்புத்தடியின் பெயரை தன் கவிதையிலே சொல்ல வேண்டும் என்பதற்காக 21ஆம் நூற்றாண்டில் எல்லா மொழிகளும் ஒன்றோடொன்று இரண்டர கலந்த நேரத்தில் அந்த கவிதை அந்த கவிஞன் எழுதியிருக்கிறான். வெளியில் பெய்வது வெஸ்ஸ, நனைந்தால் உனக்கு வரும் கெஸ்ஸ, அம்மா கையில் எடுப்பார் கொஸ்ஸ, உனக்கு நன்றாக படும் பிடி பஸ்ஸ. நகைச்சுவையாகவும் அர்த்த புஷ்டியாகவும் கருத்தாளமிக்கதாகவும் ஒரு கவிதையாக அந்த கவிதை இருக்கிறது. அதுபோன்றுதான் இந்த மாணவியும் தான் தேடிய தேடல்களை கவிதைகளாக யார்த்து தந்திருக்கிறார். ஜன்னலோரம் என்ற ஜன்னலோரமாக பார்த்தால் எதையும் எங்களுக்கு ரசிக்கலாம், காதலிக்கலாம், நயக்கலாம், கவிதை எழுதலாம். அந்த வகையில் இந்த மாணவியும் இங்கே ரசித்திருக்கும் அத்தனை விடயங்களையும் கவிதையாக இங்கே தந்திருக்கின்றார். உலகில் தலை நிமிர்ந்திடவே உழைப்பவன் தானோ, உனக்கு வியர்வையில் வெற்றியை சூட்டியன் அவன் தானோ என்று தந்தையை விழித்து அந்த கவிதையிலே அவள் பாடியிருக்கிறாள். அடுத்து அவளுடைய கவிதைகளிலே இயற்கை அழகு, புதிர்கோடியின் ஒடிப்பொழுது மானம் வரை என்று எத்தனையோ கவிதைகள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. எல்லா கவிதைகளும் நல்லவைகள் தான், முத்துக்கள் தான். நான்மணிக்கடிகையில் உள்ள 4 மணிகள் போன்று இவளுடைய அத்தனை கவிதைகளும் இங்கே 65 கவிதைகள், 65 முத்துக்கள் தான். அவற்றை நாங்கள் ஹாரமாய் கோர்த்து கழுத்துகளிலே அணிந்து கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் அந்த மாணவியை வாயார வாழ்த்துகிறேன். இன்னும் பல இலக்கிய ஆக்கங்களை இவ்வுலகிற்கு தர வேண்டும். இந்த நூலை எல்லோரும் பெற்று அந்த நூலில் உள்ள கவியை சுவைத்து நயந்து நீங்கள் அந்த கவியிலே உள்ள விதைகளை கண்டுகொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த ஏற்பாட்டுக் குழுவுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாம். ஸலாமு அலைக்கும். நூல் அறிமுகத்தை தொடர்ந்து ஒரு இனிமையான ஒரு பாடல் இடம்பெற்றது. அதனை வழங்கியிருந்தார் மாணவி அஸ்ரா. கவிதை மலையை கொட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 கவி துளி கூட்டுகிறாய், பல நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் உன் போனாசான் தேவையடி, உன் மன
தொடர்ந்து முதற் பிரதி வழங்கும் வைபவம் இடம்பெற்றது. முதற் பிரதியை பெற்றுக்கொண்டார் சப்பமல் நிறுவனத்தின் உரிமையாளரும் நலன் விரும்பியுமான சகோதரர் கமால்டீன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து அதிதிகளுக்கான பிரதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. ஹப்சா அஸ்வர் எழுதிய ஜன்னலோரம் என்ற கவிதை தொகுப்பு நூல் வெளியீடு விழாவில் இறுதி நிகழ்வாக நன்றியுரை இடம்பெற்றது. இதனை வழங்கியிருந்தார் மாவனல்லை ஜாயிரா கல்லூரியில் உயர்தர கலைப்பிரிவில் கல்வி கற்கும் மாணவியும் ஜன்னலோரம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியையுமான மாணவி ஹப்சா அஸ்வர் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். இருளின் வெண்ணிலவாய் தனிமையின் தன்மையாய் இதழ் விரிக்கும் அழகிய பூஞ்சோலைகளாய் இந்த ஜன்னலோரம் இளம் மாருதமாய் வீசும் என் அன்பர்கள் அனைவருக்கும் எழில் மிஞ்சும் மனம் கெஞ்சும் மேலான சுவனத்தின் சுபசோபனமாம் சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எட்டி பிடிக்கும் ஒவ்வொரு வெற்றி படிக்கும் ஏனியாய் நின்று ஜன்னலோரமாய் இருந்த என் திறமை எனும் மொட்டுக்களை அழகிய பூக்களாய் வெளி உலகில். ஹப்சா அஸ்வர் வழங்கிய நன்றி உரையினை தொடர்ந்து ஜன்னலோரம் என்ற கவிதை தொகுப்பு நூலின் வெளியீட்டு விழா இனிதே நிறைவேற்றது. இந்நிகழ்வினை வெற்றிகரமாக ஒளிப்பதிவு செய்ய உதவிய ஜேஎம் மீடியா நிறுவனத்தின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மழை துளி எதற்கு, பனி துளி எதற்கு, உனது கவித்துளி போதுமடி. அடி மழை துளி எதற்கு.